வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5% மேல இறங்கிடுச்சு. ஒரு 360 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் இல்ல, எல்லா இண்டிசஸுமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2% மேல இறங்கிடுச்சு. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேல நல்லாவே இறங்கியிருக்கு. இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா, இப்போ எஃப்ஐ வந்து திருப்பி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதனால நம்மளுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் போயிட்டே இருக்குது. இது இன்னும் ஃபர்தரா இறங்கறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட 3897 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, ஒரு 1324 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. பிஃபோரா வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ வந்து நல்லாவே ஒரு கவுண்டர் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிஐ வந்து அந்த அளவுக்கு கவுண்டர் குடுக்க முடியல. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது, இந்த அக்டோபர் டூ நவம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபிலேருந்து போற அமௌண்ட் வந்து சேம் ஈக்குவலாவே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 கோடிக்கு தான் அமௌண்ட் போயிருக்குது. பிஃபோரா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டே இருந்தது. இந்த லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் 1000 கோடி, 2000 கோடின்னு எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் டூ நவம்பர் இந்த 2 மாசம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி தான் வந்திருக்குது. அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவா இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஆல்ரெடி ஓவர் வேல்யூல இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இவங்களும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வித்துட்டு வெளில போயிட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு வாங்குறவங்களும் அந்த அளவுக்கு வித்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க என்னன்னா அப்படி டைவர்சிஃபிகேஷன் அவங்க வந்து இங்கே உள்ள அமௌண்ட்டை எடுத்து சைனாவில் வந்து இப்போ சீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. ஸோ அதனாலேயும் நம்மளோட மார்க்கெட் வந்து டவுனில் போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85-30 அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது வேற ஃபர்தராக ஃபால் ஆகிறதுனால கூட நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுனில் போக ஆரம்பிக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்டாக்ஸு நல்ல ஒரு பையிங் ரேஞ்சுக்கு வரும்போது அப்போதைக்கு பை பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் பை பண்ணாதீங்க. அதுவும் ஓவர் வேல்யூவில் பை பண்ணாதீங்க. சீப்பராக இருக்கும்போது மட்டும் பை பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகாது. எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் மிட் கேப்போட நம்மளுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பட் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து செக்யூராக இருக்கும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு ஒரு டவுன்ஃபாலே ஆகலை. கிட்டத்தட்ட 1% மேலே நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. டவுட் ஜோன்ஸு, எஸ்என்டி 500, நாஸ்டாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 1% மேலே ஏறிடுச்சு. பட் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு 20 பாயிண்ட்டு 40 50 பாயிண்ட் 80 பாயிண்ட் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டு ஒரு மிக்சடு இதில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கனால திங்கக்கிழமை பாசிட்டிவ் வருமானு எதிர்பார்க்க முடியாது. எஃப்ஐ வந்து திருப்பி விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம இதில் வந்து ஒன்றும் இதாக கிளியராக சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது எந்த ஒரு ஸ்டாக்ஸையும் நம்ம பை பண்ணலாம். அடுத்ததாக பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா நாட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஆயில் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக இந்த டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரிலேருந்து வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிஎஸ்சி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வெளிநாட்டில் போய் பண்ணியிருக்காங்க. வெளிநாடு நாட்டோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ரஷ்யாவில் உள்ள கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆயில் சப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து பிபிசியில் வந்து ஃபஸ்ட் டைமாக வெளிநாட்டில் போய் வாங்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுங்கிறத. இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 600 ரேஞ்சில் இருந்தது. இந்த ஏப்ரல் மேல டைமில் போனஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு நியர்பை 300 சம்திங் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 290 ரேஞ்சில் இருக்குது. இப்போது ஒரு கரெக்டான சப்போர்ட் லெவலில் இருக்குது. இதுலேருந்து அப்பில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லை டவுனில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டவுனில் போகணுன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னோடய வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. நிஃப்டி 50ல் உள்ளது லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ இதில் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிடும். இவங்க வந்து ஆயில் செக்டர் மட்டும் இல்லாமல் ரினியூவல் எனர்ஜிலும் கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத. அடுத்தது வாரி எனர்ஜிஸ்லேருந்து ஒரு அப்டேட்டு. வாரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸஸில் உள்ள பிளான்ட்டை வந்து ட்ரையல் ப்ரொடக்ஷன் எடுத்துட்டாங்க. இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு $1 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும்னு பார்த்தது. பட் ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 சொச்சத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் வரல.
ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 3600 வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ஃபர்தர் ஃபால் ஆனது. 2500 வந்துட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுனுச்சு. இன்னும் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ரினியூவல் எனர்ஜியில் இவங்க நல்லாவே லீடராக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த சோலார் ப்ரொடக்ஷன் பிளான்லாம் இவங்க பிளான்லாம் இது வச்சுருக்காங்க. அந்த பேனல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற எதுவும் இவங்க வச்சுருக்க கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக டாடா பவர் வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த ரூஃப் டாப் சோலாருக்கு வந்து இவங்க வந்து இவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் ஒன்று இது பண்ணி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரூஃப் டாப் சோலார் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கனரா பேங்கோட ஒரு மெர்ஜி வச்சுருக்காங்க. ஸோ என்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் வைக்கிற போது எப்படி இருந்தாலும் பேங்க் லோன் சம்திங் தேவைப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டாடா பவர் வந்து இவங்களோட கொலாக்ட் பண்ணி ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் வச்சு கொடுக்கறதுக்கு எல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரினியூவல் எனர்ஜியில் டாடா பவர் வந்து ஒரு பெரிய லெவலில் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நியர்பை ஒரு 400 சம்திங்கில் இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு பை பண்ண வேணாம். கொஞ்சம் இன்னொரு டவுன்ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்கங்க. அடுத்ததாக டாடா ஸ்டீல்லேருந்து ஒரு அப்டேட்டு. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 மில்லியன் யூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி போட்டிருக்காங்க நெதர்லாந்து கவர்மெண்ட்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் எமிஷன் சொல்லி போட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ தான் க்ரீன் ஸ்டீல்லாம் இறங்கி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெனால்ட்டி ஒன்று வந்திருக்கு. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இவங்க வந்து ஸ்டீல் செக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் செக்டர் தான். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏறும், திடீர்னு பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிக்கும். நல்லா ப்ரீவியஸாக பாருங்கள், நான் ட்ரெண்டில் பாருங்கள், நல்லா ஒரு ஏற்றம் கண்டுகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 100 ரேஞ்சில் இருந்து அப்படியே ஏறிக்கிட்டே போய் ஒரு 180 ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபால் டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹையர் ப்ரைஸில் வாங்காமல் நீங்கள் லோவர் ப்ரைஸு இல்லை சீப்பர் ப்ரைஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல ஒரு இதில் பையிங் ரேஞ்ச் வரும்போது வாங்குங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து லார்ஜ் கேப் கம்பெனி, நிஃப்டி 50ல் இருக்குது. ரெண்டாவது டாடா குரூப்ஸில் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்து விடும். இது இன்னும் ஒரு 120 110லாம் வரும்போது நல்லாவே அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கிங்க லாங் டேர்முக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோத்தாரி ப்ராடக்ட்ஸ் வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 27 அன்றைக்கி மீட்டிங் வைக்க போகிறாங்க. அந்த இதில் வந்து எந்த ரேஷியோவில் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இம்பாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு 20% அப்பர் சர்க்யூட் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 205ங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மைக்ரோ கம்பெனி. ஒரு பெரிய அளவுக்கு ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ ஆவரேஜான இதில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கிங்க. அடுத்ததாக ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8500 வரைக்கும் ப்ராஃபிட் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த 2025. அதாவது 1 இயர் டார்கெட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா பிடிசி இண்டஸ்ட்ரீஸ்னு கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,595 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 8500 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 70% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸு, டிஃபென்ஸு, ஆயில் அண்ட் கேஸ், எல்பிஜி, மரைன்ஸ்லாம் இந்த சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் கொஞ்சம் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஃபோராக நல்ல ஒரு ரேலி கொடுத்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் தான் போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வரும்போது இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணிங்க. அடுத்ததாக வேதாந்தா பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி வந்து டீமேஜ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனியாக வர போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா பவர், வேதாந்தா ஸ்டீல் அண்ட் ஃபெரஸ் மெட்டீரியல், வேதாந்தா பேஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு 6 கம்பெனியாக சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக வேதாந்தா லிமிடெடு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இதுக்காக நீங்கள் பை பண்ண அவசியம் இல்லை. இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகட்டும், எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, குவார்டர் ரிசல்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்தராக அனலைஸ் பண்ணிட்டு பை பண்ணுங்க. வேதாந்தா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அதை வாங்கிக்கலாம். ஏன்னா பிஃபோராக பார்த்தீங்கன்னா ஒரு 200 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலி கொடுக்க ஆரம்பிச்சது ஸ்டீல் செக்டரு. நல்லாவே ஏறிட்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு டவுன்ஃபால் போக வர ஆரம்பிக்குது. இப்போ டாடா ஸ்டீல் கூட பார்த்துருந்தோம் நம்ம. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிப்போம். ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு இதில் வராது. ப்ராஃபிட் இல்லைனாலும் நமக்கு டிவிடெண்ட் இதில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்செலாம் வரும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பை பண்ணிக்கலாம். ஸோ
உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.